வாணியம்பாடி அருகே தனது நிலத்தில் பணி செய்ய மறுத்த தூய்மை பணியாளர்களை ஆபாச வார்த்தைகளால் ஊராட்சி வார்டு உறுப்பினரின் கணவர் திட்டும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கோவிந்தாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கணவாய்புதூர் பகுதியைச் சேர்ந்த 2வது வார்டு உறுப்பினர் மாசிலாமாலின் கணவர் சிவலிங்கம் என்பவர் கணவாய்புதூர் ஊராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் பெண்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது நிலத்தில் கேழ்வரகு அறுவடை செய்யவும் நிலத்தில் வேலை செய்யவும் அவர் அழைத்துள்ளார். அதற்கு தூய்மை பணியாளர்கள் செல்லாததால் நேற்று கணவாய்புதூர் பகுதியில் சிவலிங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் தூய்மை பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் சேமிக்கப்பட்ட குப்பைகளை சிவலிங்கத்தின் இடத்தின் அருகே வைத்துள்ளனர். அப்போது அங்கு வந்த சிவலிங்கம் குப்பையை வைத்த தூய்மை பணியாளர்களை கடும் ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் மனவேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறோம். எங்களை இந்த கேவுரா இருக்க சொன்னாங்க. அவங்க சொந்த இடத்துல நாங்கள் முடியாதுன்ட்டோம். அதே மாதிரி சொந்த இடத்துல கல் பெருக்கு சொன்னாங்க, முடியாதுன்ட்டோம். இப்போ காலையில் நாங்கள் வேலையை செஞ்சு வந்துட்டு பாட்டிலுங்கள்லாம் பெருக்கி அது கூட ரோட்டில் தான் வச்சோம். அவங்க சொந்த இடத்துல வைக்கல. அங்கேருந்து வச்சுட்டு நாங்கள் அங்கே கேனை கழுவுறதுக்கு வந்தோம். அது இந்த யார் அங்கே வச்சது. நாங்கள் சொன்ன வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு ஓய்த்தில்லை, இந்த வேலையை மட்டும் ஏன் செய்கிறீங்க இன்னும் கேட்டாங்க பாரு. எங்களுக்கு என்ன ஓய்த்தில்லை. 10 நாளைக்கு முன்ன நாங்கள் இந்த வேலை செய்ய கூப்பிட்டோம். செய்ய உனக்கு யோகியதில்லை, என் இடத்துல ஏன் குப்பையை வைக்கிறீங்க அப்படின்னாரு. காலையிலேருந்தே ஒரே தகராறு பண்ணியிருந்தாரு. எங்களை குப்பை வாரத்துக்கே விடல. தலைவர் வார்டு நம்பர் சொன்னா செய்யுங்க. நாங்க வார்டு நம்பர் என்ன சொல்லுவாங்க, இந்த குப்பையெல்லாம் தான் கிளீன் பண்ணிக்கோங்கம்மா, இந்த பில்லுகள் இருந்தா ரோட்டு வர பண்டைகள்லாம் செதுக்குங்க. நாங்க இவர் கல்லு பேருக்கு கூப்பிட்டாரு, நாங்க போகலின்னு எங்களை அந்த மாதிரி கேள்வி கேட்டாரு. எங்களுக்கு மனுஷ அளவுல கஷ்டப்படுதுங்க. இது வெள்ளுமே யாரும் எங்களை அப்படி கேட்டதில்லை. எங்க ஊரெல்லாம் அவ்வளோ கிளீனாக்கணும். நாங்க உயிரை கொடுத்து கூட செய்யறோம். மதிய சாப்பாடு இல்லாம கூட செஞ்சுக்கிறோம்.